ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ப்ரெட் வேர்ல்ட். ஸ்ப்ரெட் வேர்ல்டுக்காக நான் உங்கள் சிவகுமார். உங்களுக்கு எப்போ என்ன டவுட் இருந்தாலும் தேங்காமல் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் எப்போ வேணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எம்எஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிற பேக்கேஜில் வேர்டு சாஃப்ட்வேர் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம யூஸ் பண்ணுற வெர்ஷன் 2007 வெர்ஷன். ஓகேங்களா? ஸோ இதில் அந்த ரிபனில் வரக்கூடிய ஹோம் ஆப்ஷன் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ அதோட கண்டினியூஸாக இன்றைக்கி இன்செட் அப்படிங்கிறத பற்றி ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்செட்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எம்எஸ் ஆஃபீஸ் வேடை தவிர ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம உள்ளாடி கொண்டு வரோம். ஒரு ஃபோட்டோ, கிளிப் ஆர்ட், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வரோன்னா அது எல்லாமே இன்செட் மூலியமாக தான் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அந்த விஷயங்களை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த இன்செட்டில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கவர் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நம்ம ஒரு புக் எழுதுகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம கவர் பேஜ் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதில் கவர் பேஜ் அப்படிங்கிறதுல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய விதமான டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ இதில் எந்த டெம்ப்ளேட்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், கவர் பேஜ் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கவர் பேஜ் கிளிக் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். ஸோ இதில் வந்து டாக்குமெண்ட்டோட டைட்டில், அப்புறம் வந்து டேட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ கவர் பேஜுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பிளாங்க் பேஜ் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த பிளாங்க் பேஜ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ புதுசாக பேஜஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்காக, ப்ளைனாக ஒரு பேஜஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த பிளாங்க் பேஜ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் பிரேக் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஜ் வந்து பிரேக் ஆகும். அதை நீங்கள் என்ன டைப் பண்ணியிருக்கீங்களோ, நீங்கள் எதில் டைப் பண்ணி முடிச்சு வச்சுருக்கீங்களோ, ஸோ அதுலேருந்து அடுத்த பேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இது நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஹோம் ரிபனில் போயிட்டு அலைன்மெண்ட் டூல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதில் வந்து பேஜஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. ஸோ அடுத்தபடியாக டேபிள் அப்படிங்கிறதுக்கு நம்ம போகலாம். ஓகேங்களா? அந்த இன்சர்ட் டேபிள் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் அந்த பாக்ஸ் காமிக்கும். ஓகேங்களா? அதில் பார்த்தீங்க 10 ரோ முதல் 8 காலம் வரைக்கும் நம்ம அதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதை அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம டேபிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அதை விட கூடுதலாக உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுது, நம்பர் ஆஃப் ரோஸோ அல்லது காலமோ அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா அந்த இன்சர்ட் டேபிளில் போய்ட்டு நம்ம அந்த ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த டேபிள் கிரியேட். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் அந்த பாக்ஸ் இருக்கிறதுலே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு கூட நீங்கள் நம்பர் ஆஃப் ரோஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு டேப் அடித்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ரோஸ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரும். சரிங்களா? அதே மாதிரி வந்து ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அபோவ் உங்களுக்கு ரோ வேணுமா, பிலோ ரோ வேணுமா, அல்லது லெஃப்ட் காலம் வேணுமா, ரைட் காலம் வேணுமா அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அதிகப்படியான காலம்ஸை வந்து செல்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் நமக்கு இதிலேயே இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஒருவேளை நம்ம அதிகமாக க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதிலேயே டிலேட் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நம்ம டிலேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது ரோவை டிலேட் பண்ணணுமா அல்லது காலம்ஸை டிலேட் பண்ணணுமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கேட்கும். நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க, அந்த ரோஸோ அல்லது காலமோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிலேட் ஆகிரும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ட்ரா டேபிள். ஸோ இந்த ட்ரா டேபிள் அப்படிங்கிறத எடுத்தோம் நீங்கள் ஒரு செல்லை வந்துட்டு ஒரு ரோவையோ அல்லது ஒரு காலமையோ ஒரு செல்லையோ நீங்கள் 2ஆவோ 3ஆவோ நீங்கள் பிரிக்க முடியும். சரிங்களா? ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா பார்டரோட ஸ்டைலு, பார்டரோட சைஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டேபிளை நம்ம பிரிச்சுக்கலாம். நம்மளோட செல்ஸை வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா எரேசர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அன்வான்டாக நீங்கள் லைன்ஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த எரேசர் யூஸ் பண்ணி நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். சரிங்களா? ஸோ நம்ம கிளிக் பண்ணுறது மூலமாகவே ரோவை இன்சர்ட் ட்ரா பண்ணவும் முடியும், அதேமாதிரி டிலீட் பண்ணவும் முடியும். ஸோ அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கன்வெர்டேபிள்ங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு வந்து டிசேபிளில் இருக்கும். ஸோ அது ஃபியூச்சரில் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? அந்த எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்டை க்ரியேட் பண்ணிங்கன்னா எக்ஸலில் ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி நமக்கு ஒரு டேபிள் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா குயிக் டேபிள்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த குயிக் டேபிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆல்ரெடி ப்ரீடிஃபைண்டாக சம் டிசைன்ஸ் வந்துட்டு போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதில் நமக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைன் எடுத்து நம்ம யூஸ் பண்ணி டேபிள் போட்டுக்கலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி நமக்கு ஒரு டேபிள் தேவைப்படுது அப்படின்னா நம்ம இந்த டேபிளையே டெம்ப்ளேட்டாக எடுத்து வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், மாடிஃபிகேஷன்ஸ்
இதில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக இதில் இருக்கக்கூடிய இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா கன்வெர்ட் டேபிள் அப்படிங்கிற ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வேர்டிங்ஸாக நம்ம டைப் பண்ணிவிட்டு அதை டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே வந்து ஒரு டேபிள் ஃபார்மெட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே பண்ணலை. ஸோ ஜஸ்ட் என்னோடய நேம் டைப் பண்ணுறேன். நேம் ஸ்பேஸ் விட்டுட்டு ஏஜ் அப்படிங்கிறத டைப் பண்ணுறேன். அதே மாதிரி சிவான் போட்டுட்டு ஏஜ் வந்து நான் டைப் பண்ணுறேன் ஸ்பேஸ் விட்டு. சேம் இதே மாதிரி 2 டேட்டா போட்டுட்டு நான் கன்வெர்ட் டேபிள் அப்படிங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பேராகிராஃப், அப்புறம் கமாஸ், டேப், அதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட்டர் ஆப்ஷன் கேட்டிருக்கு. ஸோ நம்ம கமாஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருந்தோம்னா கமாஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம். ஸோ ஸ்பேஸுக்கு பதிலாக நம்ம டேப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருந்தோம்னா டேப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நம்ம ஓகே ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம இப்போ ஸ்பேஸ் கொடுத்துருக்கனால அதர் அப்படிங்கிற இதில் கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம அதில் ஸ்பேஸ் பார் மட்டும் ஒரு வாட்டி டைப் பண்ணிக்கிட்டு நம்ம ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அது டேபிளாக கன்வெர்ட் ஆகி காமிச்சிடும். இதில் டிசைன் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு பார்டரோட கலரு, அப்புறம் வந்து டேபிள் எந்த ஸ்டைலில் வரணும் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்டரோட கலர்ஸ், பார்டரோட ஸ்டைல், பார்டரோட சைஸ், உங்களுக்கு எந்த மாதிரி பார்டர்ஸ் எல்லாம் தெரியணும், எல்லா பார்டர்ஸும் தெரியணுமா அல்லது குறிப்பிட்ட பார்டர்ஸ் மட்டும் தெரியணுமா அப்படிங்கிற ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஸோ டாப் பார்டர் மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா டாப்பில் உள்ள பார்டர்ஸ் மட்டும் வரும். பாட்டம் பார்டர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா பாட்டம்ஸில் உள்ள பார்டர்ஸ் மட்டும் வரும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி லைனோட கலர்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக ஐடியாஸ் கிடைக்கும். பாட்டம் பார்டர் இருக்குது, சைடு லெஃப்ட் சைட் பார்டர் இருக்குது, ரைட் சைட் பார்டர் இருக்குது. சரிங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் அதில் உங்களுக்கு பார்டர்ஸ் வந்து தெரியவே வேண்டாமா அல்லது எல்லா பார்டர்ஸும் தெரியணுமா, அப்புறம் வந்துட்டு அவுட் சைட் பார்டர்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதுமா, இன்சைட் பார்டர்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதுமா அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ யூஸ் பண்ணும்போதே நமக்கு ஐடியா கிடச்சிரும். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக ஹரிசாண்டல் பார்டர்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதுமா, வெர்டிக்கல் பார்டர்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதுமா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் டவுன் டு அப் கிராஸ் லைன்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதுமா, அதேமாதிரி அப் டு டவுன் கிராஸ் லைன்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதுமா அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது இவ்வளவுமே இந்த ஆப்ஷன் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா யூஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் அந்த பார்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்டர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் ஃபஸ்ட் இருக்கும். ஸோ அது வந்து டேபிளுக்கான பார்டர்ஸ். ஸோ இதில் வந்துட்டு நம்ம எந்த சேஞ்சஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். சைடில் இருக்க ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், 3D 4D அந்த மாதிரி வந்து ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு லைனோட ஸ்டைல் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லைனோட கலர்ஸ், லைனோட சைஸ் எல்லாமே நம்ம வந்து இதில் செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ லைனோட ஸ்டைல் வரைக்கும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி கிளிப் ஆர்ட் ஏதாவது தேவை இருந்தால் கூட நம்ம கீழே வந்து செலக்ட் பண்ணி நம்ம கிளிப் ஆர்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி அப் பார்டர் வேணுமா, அதாவது டாப் பார்டர் வேணுமா, பாட்டம் பார்டர் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் அப்ளை டு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் பேஜஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஆல் பேஜஸ்னால் எல்லா பேஜஸ்லையுமே இந்த பார்டர் எனக்கு செட் ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா திஸ் செக்ஷன் அப்படின்னு இருக்கும். திஸ் செக்ஷன்னா நம்ம கரண்டாக எந்த செக்ஷனில் வச்சுருக்கோமோ அந்த செக்ஷனுக்கு மட்டும் அப்ளை ஆகும். ஸோ திஸ் செக்ஷன் ஃபார் ஃபஸ்ட்டு பேஜ் ஒன்லி அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு பேஜுக்கு மட்டும் இந்த பார்டர் அப்படிங்கிறது அப்ளை ஆகும். ஸோ லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ் எக்ஸப்டட் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஜை தள்ளி மீதி எல்லா பேஜஸுக்குமே செட் ஆகிற மாதிரி வரும். சரிங்களா? ஸோ இதிலே சைடில் நீங்கள் வந்து லைன்ஸோட ஸ்டைல்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த மாதிரியான ஸ்டைல்ஸ் நமக்கு வேணும் அப்படிங்கிறது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி சைடில் இருக்கிற ட்ரா டேபிள் யூஸ் பண்ணி நம்ம லைன்ஸ் வந்து புதுசாக வரைஞ்சிக்கலாம். ஸோ நீங்கள் இதில் அப்ளை பண்ணக்கூடிய லைனோட ஸ்டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக வரக்கூடிய லைன்ஸுக்கு தான் அது அப்ளை ஆகும். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். நம்ம எந்த இதுக்கு நம்ம பண்ணுறோமோ
அதுக்கு மட்டும்தான் அந்த ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை ஆகும் சரிங்களா. ஸோ கலர் மாற்றிக்கலாம், லைனோட சைஸ் மாற்றிக்கலாம். ஸோ எது வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் டேபிள் அப்படிங்கிறது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம கூடிய விரைவில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரிங்களா. ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோஸில் சந்திப்போம்.